ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ராகி மாவுல எப்படி உப்புமா தயார் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். யூசுவலாவே உப்புமானா யாருக்கும் பிடிக்காது அண்ட் சாப்பிடவும் விரும்ப மாட்டாங்க. பட் இந்த சிறுதானிய மாவுல நீங்க உப்புமா தயார் பண்ணி குடுக்கும்போது, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அண்ட் இது ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க எப்படி தயார் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ராகி மாவு உப்புமா தயார் பண்றதுக்கு ஒரு சின்ன கப் எடுத்துக்கோங்க. அதுல 1/2 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உப்புமா தயார் பண்ணுறதுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதை இந்த வாட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப களி மாதிரி ஆயிரும். மாவு உதிரி உதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ மாவு வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் பிளேட் மேலே நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவை நல்லா பரப்பிக்கோங்க. மாவை இப்படி பரப்புனதும் ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாவு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தாளிப்பு ரெடி பண்ண ஒரு பேனில் 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. உளுந்தப்பருப்பு கடலைப்பருப்பு ஓரளவுக்கு பொன்னிறமா ஆனதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம் அதிகம் சாப்பிட்றவங்களா இருந்தால் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடுசாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடி மாவுலேயே உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இங்கே உப்பு ஆட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வேக வச்சிருக்க மாவை நான் ஆல்ரெடி தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தாளிப்பு கூட மாவு நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகளை நல்லா தூவிக்கோங்க. இப்போ டேஸ்டியான ராகி மாவு உப்புமா ரெடி. இதை நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நாளைக்கு மீட் பண்ணுறோம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விஜி ஹோம் ஃபுட்ஸ். தேங்க்யூ.